புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வடமாநில இளைஞர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுவை மயிலம் மெயின் ரோட்டில் சேதராப்பட்டு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக சந்தேகப்படும்படி நடந்து வந்த 3 பேரை போலீசார் கண்டதும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஆகாஷ்கர், மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த ரோடன் லாமா மற்றும் புதுவையை சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் பணம் சம்பாதிக்க கஞ்சாவை இங்குள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய இருந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 3 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து அவர்களிடமிருந்த 260 கிராம் கஞ்சா, 3 செல்போன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சிலம்பம் விளையாட்டுக்கு அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், அடிமுறை சிலம்பம் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், அடிமுறை சிலம்பம் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் வளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில சிலம்பம் தற்காப்பு கலை சங்கத்தின் செயலாளர் அன்பு நிலவன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை செயலாளர் அருணா பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நமது மக்கள் கழகத்தின் தலைவர் MLA நேரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். சிலம்பும் விளையாட்டிற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு முழு செலவை அரசு ஏற்க வேண்டும், புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தை ஒட்டி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தை ஒட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி சுகாதாரத்தின் அவசியம் மற்றும் சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன ஊர்வலத்தை முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பாரதி பூங்காவில் முதல்வர் மரக்கன்று நட்டார். ஆயுஷ் இயக்குநரக வளாகத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆயுஷ் இயக்குநர் மருத்துவர் இந்திரா, துறை அதிகாரிகள், சித்த மருத்துவர்கள், மருந்தாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகம்மாள் நகரில் சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகம்மாள் நகரில் சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணி 29,50,000 ரூபாய் செலவில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்ட பெண்களுக்கான தேர்தல் அறிக்கை குறித்து மணவெளி தொகுதியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நாட்டின் பெண்களுக்காக பிரத்யேகமாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதனை புதுவை முழுவதும் உள்ள மகளிர் கொண்டு செல்ல லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மண்டல செயலாளர் சுரேஷ் தலைமையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம், நல்லவாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த மகளிர் நிர்வாகிகள் அப்பகுதியில் உள்ள பெண்களை சந்தித்து கட்சியின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமிக்கு புதுவை மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நெட்டப்பாக்கம் முன்னாள் MLA பெரியசாமி தமிழக வெற்றிக் கழக முக்கிய நிர்வாகிகள் புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா தலைமையில் புதுவை நிர்வாகிகள் சுவாமிநாதன், அசானா ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜயுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேகாவில் இணைந்ததை ஒட்டி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட திரளான பொதுமக்கள் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு என்ஆர் காங்கிரஸ், திமுக, தாவேகா, ஏனைய கட்சிகள் உட்பட சுயேட்சைகள் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நெட்டப்பாக்கம் வேட்பாளராக பெரியசாமி தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் குஷியில் உள்ளனர்.
போலி மருந்து விவகாரத்தில் ஆட்சியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் உடனடியாக சட்டமன்றத்தை முடக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் மாணவர் அணி அமைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூ ஜோசப் ஆகியோர் நியமனம் செய்து கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவரும் வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், போலி மருந்து விவகாரத்தில் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை பதில் அளிக்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்றும், வழக்கில் உள்ள 26 பேரையும் ஜாமீனில் விடுவித்தது வழக்கை நீர்த்து போக செய்யும் என தெரிவித்தார். துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் இந்த அரசை கவர்னர் முடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக கவர்னர் செயல்பட்டால் மத்திய அரசு கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் மக்களை திரட்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இலவச துணிக்கு பதிலாக ரொக்கமாக வழங்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 1,46,000 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் ஒரு நபர் உள்ள அட்டைதாரருக்கு 500 ரூபாய் வீதமும், 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வீதமும் நேரடி பண பரிமாற்றத்தின் மூலமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதற்காக புதுச்சேரி அரசு 13,67 லட்சம் ரூபாய் செலவிடுகிறது. இதை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். அப்பொழுது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், துறையின் இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முருங்கப்பாக்கம் பகுதியில் சுமார் 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகளை சீரமைக்கும் பணியினை தொகுதியின் MLA பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான கோவிந்தராஜா நகர், வரதராஜா நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்துவதற்கு 39,38,000 ரூபாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்த பணியினை தொடங்கி வைத்தனர். இத்திட்டத்தின் மூலம் முருங்கப்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான கோவிந்தராஜா நகர், வரதராஜா நகர் மற்றும் சிவசக்தி நகரை சேர்ந்த சுமார் 2,500 மக்கள் பயனடைவர். இந்த விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் தேவி பாரதி மற்றும் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு மகேஸ்வரி நகரில் 70 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விக்னேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் நிலுவை வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளை கிணறு, குடிநீர் ஊந்து குழாய் அமைத்தல், வீட்டு குடிநீர் இணைப்பு குழாய் அமைத்தல் மற்றும் சாலை மேம்படுத்தும் பணிக்காக 70,23,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் நகர குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மகேஸ்வரி நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விஸ்வேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1000 மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனைப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 34 லட்சம் ரூபாய் செலவில் திருப்புவனைப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், JCM மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பேட்டரி பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பேட்டரி பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் சம்பள உயர்வு கோரி ஓட்டுநர்கள் நேற்று திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகளையும் இயக்கவில்லை. தற்பொழுது சம்பளம் 21,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் பிடித்தம் போக 17,000 ரூபாய் மட்டும் கிடைப்பதாகவும் இதை உயர்த்தி 25,000 ரூபாயாக வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்று போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படாது என நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பேட்டரி பேருந்து ஊழியர்கள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். ஓட்டுநர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாதனூர் மின்துறை அலுவலகம் அருகே மர்ம நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரியா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது மின்துறை அலுவலகம் அருகே சந்தேகப்படும்படி இருந்த காரின் அருகே நின்றிருந்த மர்ம நபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜ், புதுவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், பொறையூரை சேர்ந்த முகேஷ், திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், புதுவை விழுப்புரம் மாவட்டம் முகிலம், ராம்குமார், புதுவையைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வினித் என்பது தெரியவந்தது. அப்போது போலீசார் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்தபொழுது 3 கிலோ 200 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 8 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் 30,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள ரங்கராஜ் நேற்று முன்தினம் சிறையில் இருந்து வெளியே வந்தது குறிப்பிடத்தக்கது.